உட்கார்ந்திருக்கு? அம்மா அம்மா பால்கார வந்திருக்கம்மா. ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே. என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. மனுஷனை தெரிஞ்சு என்னங்க பண்றது? இப்படி 30 வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சோறு திங்கிறீங்களே, உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன? கம்முனுடா. டே பால் பாண்டி, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில அடி, மூக்குல அடி, நெஞ்சில அடி, குதிகால்ல வேணாலும் அடி. ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவேன், பிச்சு படுவா. ஏங்க காலையிலேயே பால்காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? அது ஒண்ணு இல்ல, அவன் கறந்தது காளமாட்டு பாலா இல்ல பசுமாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமை பால்னு சொன்னேன். புடிங்க. ஓ, இந்த வீட்ல இவருக்கு காப்பிலாம் உண்டா? பால் பாண்டி கொழுப்பு தானே, வந்தமா பாலை கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ? ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா? டேய் பால் பாண்டி, என் புள்ள என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா? போயிருக்கான் ஜாகிங், வந்துருவான், உட்கார்ந்து கர. பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகிங் போற மாதிரி ஆக்ட் பண்ண. பாரு காலனியே ஏமாத்துற. வாடா கன்சியூமர் கோர்ட்டுக்கு வாடா. சார் நான் புள்ள குடிக்கிறேன் சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். முடியவே முடியாது. உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா உருப்பிடுவீங்க. வாடா. இவன் என்ன தப்பு பண்ணா? ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணியை கலக்குறானே, அதை கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க? ஆஹா, இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா. அவர் என்ன சொல்றது? ஐயா இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஐயோ அம்மா என்ன இது? இரு, இந்த பக்கம் திரும்புடா. ஆளுக்கு என் புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சுட்டா நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நாங்க வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணுமா? இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. என்னத்தடா மன்னிக்கிறது? நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா? அம்மா அவன் வீட்டுல பால் கறந்தா தண்ணியை கலக்கறாங்கிறதுக்காக தான் அவனை இங்க வந்து கறக்க சொல்லுது. இங்கே அவன் புத்திய கட்டிட்டான் பாத்தியா? ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு, அங்க வந்து பதில் சொல்ற. வாடா ராஜா, இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா. 6 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறான். இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? நீ கொடு. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் கிடக்குறான், நீ வா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு வா. நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன், கடைசியா பிசு பிசுத்து போச்சு. ஐயே ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல இத காதுல சொருகுங்க. அரவிந்த சாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ யூ கோ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். வந்துருங்க. கணேஷ் குமார். வயசு 25. weight 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா கஸ்டமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி கஸ்டமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. You are appointed. Thank you. அரவிந்த சாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு.
சுத்தி காட்டுறது என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின் அது ஒரு 500 இத்து போன பொண்ணுங்களும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. பேலன்ஸ் 50 காசு கொடுங்க. யோ பேலன்ஸ் 50 காசு மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது இல்ல? முதல்ல சில்லறையா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா? போயா உள்ள போ. நெக்ஸ்ட் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுங்க. இந்த சில்லறை. யோ உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா? சில்லறை கொடுக்க மாட்டாங்க. போயா உள்ள. மிஸ்டர், முதல்ல பேசஞ்சர் கிட்ட மரியாதையா பேசுங்க. பேலன்ஸ் எடு மேன். பேலன்ஸா? என்ன 1.5 லட்சமா? யோ 50 காசு தானே, சில்லறை கொடுக்க மாட்டாங்க. இந்த சாக்லேட். ஏய், நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்கியா எனக்கு சாக்லேட் கொடுக்கிறதுக்கு? முதல்ல சில்லறை எடு மேன். ஐயா இந்த 50 காசு ஏன் அடிச்சுக்கிறீங்க பிரதர்? இதை நான் தரேன். நீங்க எதுக்கு சில்லறை கொடுக்கணும்? உங்களை மாதிரி ஆளால தான் இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. நானும் டெய்லி இந்த ரூட்ல வரேன், இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கான். யோ எடியா சில்லறை காசு. இப்ப கொடுக்க முடியாதியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? உன் பேர் என்ன? தண்டபாணி. இருடா பண்ற. தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி. நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர். அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி 50 பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார். கடந்த 1 வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டபாணி அவர்கள் ரூபாய் 4000 மீதி தொகை 50 பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். இந்தமா 2000 ரூபாய் 50 காசு. உன் புருஷன்கிட்ட இனிமே இப்படி தப்பெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு. சரிங்க. ஏயா, நானும் இந்த ரூட்ல டெய்லி வரேன், நீ ஒரு கண்டக்டர் தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க? இவரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா? எல்லாம் அவங்க நேர்மையால. அத பார்த்தாவது கத்துக்க. மூஞ்சிய பாரு. லோ ஹிப்பு, ஹை ஹிப்பு, மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்பை பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறையன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறேங்கிறான்? நாங்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மையா அவர்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இத புடிங்கடி. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்காரன் இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் ஆட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் ஆட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம் அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்? நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா பாத்தி மறந்துடாத. பை. இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பார்ட்டியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்கு குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பாட்டி. இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கீங்களாப்பா? வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே. தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சில வேண்டாட்ட, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவர்ங்கிறதே 4 எழுத்து, அதையே சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம்
போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான் வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய் நான் சார் இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா உனக்கே தலை இல்ல இவனை தலைங்கறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டானுங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான், தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அந்த அண்டா வாயன் என்ன பண்ணிடுவான்? அண்டா வாயன் ப்ளீஸ் பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர் நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யார் தியேட்டர்ல வந்து படம் பாப்பா? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். சந்தையில் 1000 பொருட்கள், அதை வாங்கிட 1000 பேர்கள். எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகனோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டுமோ? ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது. ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம். சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க. யாருங்க? அட செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் தேன்மொழிங்களா? நான் மிஸ்ஸஸ் தேன்மொழி இல்லைங்க, மிஸ் தேன்மொழி பேசுறேன். ஓ மிஸ் தேன்மொழிங்களா? மேடம் என் பேர் சிவராமகிருஷ்ணன். கம்ப்யூட்டர்ல உங்க கவிதையை படிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கிற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம். ஓ அப்படியே சார், ரொம்ப தேங்க்ஸ். மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன். ஏன் மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா? ஆமா சார், நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்படின்னா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க. கவிதை மட்டும் இல்ல சார், கவி அரங்கம், பட்டிமன்றம் இதுல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓஹோ அப்படிங்களா? மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே. வேண்டாம் சார், அட்ரஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏய் காயத்ரி அக்கா, உன்னோட அவரு போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்க எங்க குடு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் நாங்கள் இங்க இருக்க கூடாதா? கிண்டல் பண்ணீங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே எஃபெக்ட்லியே ஸ்வீட் ட்ரிங்க்ஸா தூள் பண்ணுங்க அக்கா. அக்காக்கு ரோப் போடலாமா? ஓ அவசர கேஸ்ல போங்க.
பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானும் சும்மா 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 எங்கடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கட் பண்றா. என்னடான்னா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. பொண்ணு வருதுன்னு 1/2 மணி நேரமா சொல்றீங்க. இன்னுமா மேக்கப் நடக்குது? வரட்டும். இந்த ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சார்லாம் உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு பொண்ணுங்க மேக்கப் போறதுக்கு அதிகமாவே டைம் எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை போட்டோல மட்டும் தானே பார்த்தேன். நேர்ல பாத்தியா? டாக்டர் மாப்பிள்ளை டக்கரா இருக்காரு. அப்பா என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? என்னமா அது? இவர்தான் மாப்பிள்ளை. போட்டோல ஒருத்தரை காட்டிட்டு நிச்சயத்துக்கு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. காயத்ரி, என்னமா சொல்ற? உன்னை பொண்ணு பார்க்க வந்தது இவர்தாம்மா. நாங்க மாப்பிள்ளை ஒத்துக்கிறது இவர்தான். ஆனா நான் போட்டோல பார்த்தது இவர் இல்லப்பா, வேற ஒருத்தர. என்னடி குழப்பற? உனக்கு பைத்தியமா? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம். இருங்க. என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியன்றதும் நீங்க அவளை பைத்தியன்றதும் என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல, தட்டு மாத்துற நேரம். மாமா, தட்டு மாத்திக்கலாமா? மிஸ்டர், நிச்சயதார்த்தமே முடியல, அதுக்குள்ள என்ன மாமா? முதல்ல வெளிய போங்க. ஏண்டி காயத்ரி, நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுவோமா? ஆமாக்கா, போட்டோ அனுப்புனது அவர்தான். நீங்க 2 பேரும் போட்டோ பாத்தீங்களா? இல்லக்கா. பின்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். நான் பார்த்தது இவர்தான். பாரு, நல்ல பாருங்க. சொல்ல யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓ, இவரா? தெரியல. இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்க. அதான் நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கேப். மிஸ்டர், இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போர்ஜரின்னு போலீஸ் கூப்பிடுவேன். ஸ்டாப் இட். சார், நான் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ். சார் போதும் சார். அவங்க போலீஸ்ன்னுவாங்க, ஃபோர்ஜரின்னுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேன்னா நான் ரியல் ஃபோர்ஜரி ஆயிடுவேன். பாரு, சீக்கிரம் பாக்குறவன. சட்டை போடுற. போட்டேன். பிரதர், அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போட. பிரதர், வாசலிங்க. பிரதர், வீடு இங்க இருக்கு. கதவு தரை. வா வெளிய. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அவர் சொன்னா பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து. கதவு தரம. என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? இடியட், உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா, வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ. பிரதர், மீசையா? அவ பொம்பளை பிரதர். ஏய், மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளிய வாடி நீ. பிரதர், இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளிய. மேனா லேடி. ஏய் வாடி வெளிய. ஏய் ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல.
என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுவேன். பைத்தியமா என்னையா எப்போ? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க என் பொண்டாட்டி அங்க இருந்து கரண்ட். சிஸ்டர் கம் கம் போலீஸ்க்கு வேணா ஃபோன் பண்ணுங்க. ஆமா போலீஸ். போலீஸ்க்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர் விடுங்க பிரதர், நானா அவளை பாத்து பேச்சிடுவேன் பிரதர். வைஃப் சவுண்ட் கொடுக்காதீங்க. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி 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 ஸ்டடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா சூப்பர். பத்மா பத்மா கதவை திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்ட பண்ணீங்கல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்புலெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்துட்டீங்களே பிரதர். வெயிட் வெயிட் பத்மா, பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க ரெண்டு தொங்குது. ஐயோ என்ன தெருவுல படுத்திருக்கேன்? தெரியாம மாடி போய் படுத்துருவோம். என்னங்கடா? ஒண்ணுதான் நினைச்சா ரெண்டு பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க Dress பார்த்தது இல்ல? சொன்னா இடுங்க டேய். விடுங்க. பை பை. இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்கான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் போய். சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா? உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர் இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்ச் மேல நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போய்டா. ஏய் என் பொண்டாட்டி பாவடா. நீ என்ன கட்டா? டேய் அவரா டேய். டேய் என் பொண்டாட்டி பாவடா. அவுத்து குடுங்க பிரதர். என்ன பிரதர் வேறீங்களா நீங்க? சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான்.
பிரதர் இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. ஏய், பொதுவாக எம் மனசு தங்க அப்படியே 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 பாத்தீங்களாம்மா இவங்கள போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்கள வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தது உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கோம். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி நான் இல்ல, அதான் உங்க பின்னால நிக்குதா ஒரு பண்ணி, அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர் இவரை மட்டும் வெளிய விடுங்க, அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. அவனை கொஞ்சம் கடிச்சு அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா. டாக்டர் அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க இல்ல பாருமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்க. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு இவர் மேல எந்த தப்பும் இல்ல. போட்டோவை மாத்தினது நான் தான். டாக்டர் சூரியகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டான். அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த போட்டோவை மாத்தினேன். என்னடி சொல்ற? டாக்டர் வாழ்க்கை கெடுத்துட்டானா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்கு அது? என்னவோ ராணி, இந்த போட்டோவை மாத்தி அந்த டாக்டர் கிட்ட இருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் பழி வாங்கிட்டேனே. ஹே, ஏன் ஃபீல் பண்ற? இந்த போட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேல்ல. அப்ப நேரா ஹாஸ்பிடலுக்கு போ, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு. தட்ஸ் ஆல். ஆமா, தட்ஸ் ஆல். எனக்கு இந்த ஐடியா வரவே இல்ல. Thank you so much. நான் இப்பவே போறேன். அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ, நான் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானும் பாத்துறேன். ஆமா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கவரோட போவீங்களா? அதானே. போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா, இவனை என்னால சமாளிக்க மம்மி முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வரலனா போடா, பாரு அங்க போடா. போடா, நீ முதல்ல வண்டியில போடா. இங்க 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 சார். கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ ஐ அம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்ட் ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னம்மா போனும் மணிக்கணக்கில் பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்போ உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. அப்புறம் இந்த தட்டிமன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ, பட்டிமன்றம் சார். பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன், வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு? இறங்குன மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.